பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக தெரிந்து கொள்கிறார்? எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா கவனிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். அவருக்கு முன்பாக நாம் போய் அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் நம்முடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த அன்பில் பரிசுத்தம் என்று சொல்லுகிறது தான் இயேசு கிறிஸ்து காட்டிய அன்பு என்பதை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து தெளிவாய் விளக்கமாய் வேதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாம் அதை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27 முதல் 29 வரை வாசிக்க கேட்போம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து தான் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். நன்றாக கவனிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இது கிறிஸ்துவினுடைய அன்பு. வாசிப்போம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஜெபம். அது நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் மத்தேயு 5:44வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இதைத்தான் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து வாசிப்போம். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடுன்னு சொன்னா பதிலுக்கு பதில் செய்யாதேன்னு சொல்றாரு. தீமைக்கு எதிர்த்து நிற்காதே என்று சொல்லுகிறார். அதுல கிறிஸ்துவின் அன்பு அடங்கி இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 31வது வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மற்றும் எனக்கு இப்படி செய்யணும், இப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோமே, அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்கிறார். வாசிப்போம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. கிரைஸ்ட் லவ். நல்லா தெரிந்து கொள்ள, சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறதுக்கு பேரு கிறிஸ்துவின் அன்பு அல்ல. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில்
உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த அன்பிலே ஒரு படி மேல கொண்டு போய் சொல்லுகிறார். சத்துருக்களையும் தீமை செய்கிறவர்களையும் துரோகம் செய்கிறவர்களையும் சிநேகிக்கிற ஒரு அன்பை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்படி சொல்லும் பொழுதுதான், உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. உலகத்தான் அன்பு உண்டு. அந்த உலகத்தாருடைய அன்பு அவர்களிடத்தில் யார் நல்லா இருக்கிறார்களோ அவர்களை நேசிப்பார்கள். ஆண்டவர் அந்த அன்பை சொல்லவில்லை. வாசிப்போம். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. நாம் இந்த அன்பை தானே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், it is a new commandment. இது ஒரு புதிய கட்டளை என்று சொல்லுகிறார். நான் உங்களிடத்திலே அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை. அந்த புதிதான கட்டளையை தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து நாம் பார்த்தோமே. நம்மளை பகைக்கிறவர்கள், நம்மளை விரோதிக்கிறவர்கள், நமக்கு தீமை செய்கிறவர்கள், நமக்கு துரோகம் செய்கிறவர்கள் நேசிக்க சொல்கிறாரே. நன்றாக கவனிங்க. இன்றைக்கு யோசேப்பினுடைய பரிசுத்தத்தையும் யோசேப்புக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை கற்றுக் கொடுத்த விதத்தையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்று சொல்லப்படுகிறது உங்களை பகைக்கிறவர்களை சிநேகிக்கிறது. இயேசு சொன்னாரே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. ஐயா, இதுதானே கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை, இதே கிறிஸ்துவின் அன்பை கர்த்தர் யோசேப்புக்கு கற்றுக் கொடுக்க ஒரு பாதையிலே அவனை நடத்துகின்றார். அவன் உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், துன்மார்க்கத்திற்கு விலகி இருக்கிறவன், அவன் ஒரு பரிசுத்தவான், அவன் தேவ தரிசனத்தின்படியாக தேவனால் அழைக்கப்பட்டவன் என்பதை வேதம் தெளிவாக காட்டுகின்றது. அப்படிப்பட்டவனுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை கற்றுக் கொடுக்க தேவனாகிய கர்த்தர் அவனை ஒரு பாதையிலே வழி நடத்துகிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பான் என்னும்
தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யாக்கோபுடைய மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகள், அதாவது யாக்கோபுக்கு பிறந்தவர்கள், அவர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு தெரியப்படுத்தி வருகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? யோசேப்பு துன்மார்க்கதனத்தை வெறுக்கிறவன். அதனுடைய அர்த்தம் என்ன? யோசேப்பு ஒரு பரிசுத்தவான். யோசேப்பு அந்த துன்மார்க்கத்தனத்துக்கு உடன்படவில்லை. நல்ல கவனிங்க. அப்ப அந்த யோசேப்பு அப்படியாக அந்த துன்மார்க்கத்தனத்துக்கு உடன்படாமல் அவர்கள் செய்கிற துன்மார்க்கத்தனத்தை தகப்பனுக்கு அறிவிக்கிறதினால் அவனுடைய தகப்பன் யோசேப்பின் மீது பிரியம் வைத்திருக்கிறார். யோசேப்பை அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். யோசேப்பு செய்த காரியம் யோசேப்புடைய பார்வையிலையும் அவன் தகப்பனுடைய பார்வையிலையும் சரியானதாக தோன்றலாம். ஆனால் யோசேப்பு செய்த இந்த காரியம் அவர்களுடைய சகோதரருடைய பார்வையிலே யோசேப்பு கோல் சொல்கிறவனாக காணப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் யோசேப்பை பகைக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த காரியத்தின் நிமித்தம் யோசேப்பு சகோதரர்களுடைய பகையை சம்பாதித்து விட்டார். அன்றைக்கு மாத்திரம் இல்லை, என்றைக்கு வரைக்கும் நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி தப்பு செய்கிற யார்கிட்ட சொல்லிட்டீங்கனாலும் உங்களை பகைப்பாங்க. அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க, திருந்திட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஐயா நீ செய்கிறது தப்பு, நீ இப்படி செய்யாத, நீங்க நேரடியா சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, பகைப்பாங்க, விரோதிப்பாங்க, தீமை செய்வாங்க, உறவை முறிச்சிடுவாங்க. இட்ஸ் பிராக்டிக்கல் ஈவன் டுடே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்திருக்க முடியும். தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை பார்த்திருக்க முடியும். யோசேப்பு நேர்மையானவன், பரிசுத்தமானவன், தகப்பனுக்கு பிரியமானவன், கர்த்தருக்கும் பிரியமானவன். நல்ல கவனிங்க. ஆனால் அவன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு அவன் பொல்லாதவன். நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அவனை பொல்லாதவனாகவே பார்க்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக நாம் சத்தியத்தை, இதில் மறைந்து கிடக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்ட போது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் அவன் கடைசி கடைக்குட்டி. பொதுவாக எந்த குடும்பத்திலும் கடைக்குட்டிய கடைசி பிள்ளைய அதிகமாக நேசிப்பாங்க. இட் இஸ் காமன் இன் த வேர்ல்ட். அதே மாதிரி அவன் நேசிக்கப்படுகிறான். அதே நேரத்தில் அவன் துன்மார்க்கன் கிடையாது, துன்மார்க்கத்துக்கு விலகி இருக்கிறான். அதனால அவன் தகப்பனை அவன் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறான். உலக தகப்பனே ஒரு மனிதன் துன்மார்க்கத்திற்கு விலகி இருக்கும் பொழுது, அதிகமாய் நேசிக்கும் பொழுது, தேவாதி தேவன் பரம தகப்பன்
அவருடைய பிள்ளைகளை எவ்வளவு அதிகமாய் நேசிப்பார். உலக தகப்பன் நேசிக்கும் பொழுது உடன் பிறந்த சகோதரர்களே பகைக்கும் பொழுது, பரலோக தகப்பன் உங்களை நேசிக்கும் போது உலகம் உங்களை எவ்வளவாய் பகைக்கும். நல்லா அறிந்து கொள்ள வேண்டாம். ஒரே குடும்பம் தான், ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். தகப்பன் நேசிக்கிறாங்கிறதுனால அவனை பகைக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொள்கிறார், நம் மீது அன்பு வைக்கிறார். நம் மீது அன்பு வைத்து அவருடைய நேசத்தின் நிமித்தம் நம்மளை வழி நடத்துகிறார். அதை பார்க்கிற உலகம் பொறாமை கொண்டு நம்மை பகைக்கும். அதைத்தான் என் ஆண்டவர் இயேசு சொன்னார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனம், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். நீ உலகத்தாராய் இருந்தா உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். யோசேப்பு சகோதரர்களோடு கூட ஒத்து போயிருந்த அவனை சிநேகித்திருப்பாங்க. அவன் தன்னை உலகத்தானாக காட்டாமல் ஆவிக்குரியவனாக தேவனுக்கு பிரியமானவனாக காட்டுகிறபடினாலதான் பகை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராய் இந்த உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. தேவ பிள்ளைகளை, நீ ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறாயா? நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? நீ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீ கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? உலகம் பகைக்கும். உன் குடும்பமே உன்னை புரிந்து கொள்ள முடியாது. உன் உடன் பிறந்தவர்கள், உன் பெற்றோர்கள் உன்னை புரிந்து கொள்ள முடியாது. உன் நண்பர்கள் புரிந்து கொள்ள முடியாது. பகைப்பார்கள். அதே மாதிரிதான் யோசேப்பு உடன் பிறந்த சகோதரர்களால் பகைக்கப்படுகின்றான். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நல்ல கவனிங்க. அவன் ஒரு சொப்பனம் கண்டு அறிவிக்கிறான். அந்த சொப்பனம் என்ன? தேவன் அவன் மீது வைத்த திட்டம், தேவன் அவன் மீது வைத்த தரிசனம். ஆண்டவர் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்வாரானால் அந்த நபர் மீது ஒரு திட்டம் அல்லது அந்த நபர் மீது ஒரு தரிசனம் வைப்பார் என்பதை நான் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் யோசேப்பின் மீது ஒரு திட்டம் அல்லது ஒரு தரிசனம் வைக்கிறார். அப்படி ஒரு திட்டம், அப்படி ஒரு தரிசனம் தேவன் ஒரு நபர் மீது வைக்கும் பொழுது பிசாசானவன் அந்த திட்டம் நிறைவேறாமல் இருக்க அந்த நபரை கொலை செய்ய முயற்சி செய்வான். நல்ல கவனிங்க. யோசேப்பினுடைய பாதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நீ ஆவிக்குரியவன் தான் ஐயா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். உலகத்தாரால் நீ அங்கீகரிக்கப்பட மாட்டாய். உனக்கும் கர்த்தருக்கும் தான் உறவு. நீ அந்த உறவுக்குள் வரும் பொழுது உன்னை குறித்து ஒரு திட்டம், உன்னை குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவர் வைப்பார். அந்த திட்டம், அந்த தரிசனம் நிறைவேற விட மாட்டான். எப்படி அவர்களை சாகடிக்கலாம் என்று பார்ப்பான். மோசேயை
உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொள்கிறார். மோசேயை குறித்த திட்டத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அது யார் என்று ஆபிரகாமுக்கு கூட தெரியாது. தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தின் பாதையில் மோசேயை ஆண்டவர் கொண்டு போக திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசின் தந்திரம் மோசே கர்ப்பத்தில் இருக்கும் போதே அழிக்க முயற்சி செய்கிறான். கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட உடனேயும் அழிக்க முயற்சி செய்கிறான். நெவர் ஃபர்கெட். பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நீங்கள் எபிரெய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். நல்ல கணக்கு. கர்ப்பத்தில் இருக்கும் போதே கொலை செய்ய திட்டம் போடுகிறான். கர்ப்பத்தில் இருக்கும் போதே கொலை செய்ய திட்டம் போடுகிறான். ஆனால் கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளுடைய கண்களில் இரக்கம் கிடைக்க செய்து அதை செய்யாதபடி நிறுத்திவிட்டார். மோசே கர்ப்பம் தரித்து பிறந்து விட்டான், கர்ப்பத்தில் அழிக்கப்படவில்லை. அப்படி அழிக்கப்படவில்லை, பிறந்து விட்ட உடனே அவனை அழித்து போட அடுத்த திட்டத்தை கொண்டு வருகிறார். 22வது வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். நல்ல கவனிங்க. பிறந்துட்டான், அவங்க நதியில போட்டுரு, சாகட்டும். எப்படிப்பட்ட கொலை திட்டங்கள்! ஒரே ஒரு மோசேக்காக, ஒரே ஒரு மோசேக்காக. யாருக்காவது தெரியுமா? ஆனா அவனை ஒரு பெட்டியில வச்சு தண்ணியில போட்டாங்க. அவன் எங்க பாதுகாப்பா இருக்க முடியுங்கிறதை கர்த்தர் மாத்திரம் அறிவார். ஆகவே பார்வோனுடைய வீட்டிலேயே போய் வளர்க்க வைத்தார். சாகடிக்க முடியல. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லிதானே தேவ திட்டத்தின்படி, தேவ தரிசனத்தின்படி இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அந்த இயேசுவை தேவ தரிசனம் நிறைவேறாதபடி கொலை செய்கிற திட்டம் போடுகிறான். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது 16வது வசனங்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். நல்ல கவனிங்க. முன்னறிவிக்கிறாரு. இப்ப கொலை செய்ய திட்டம் நடந்துட்டு இருக்குப்பா. இந்த பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். பிள்ளையை, அவனுடைய சாத்தானின் தந்திரங்கள் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், யார் மீது தேவன் தரிசனம் வைத்திருக்கிறார், அந்த தரிசனம், அந்த திட்டம் நிறைவேறாமல் இருக்க கொலை செய்யதான் பார்ப்பான். 16வது வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஒரே ஒரு இயேசுவுக்காக 2 வயசுக்குட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறான். திட்டம் போடுவாங்க. தேவ தரிசனத்தோடு நீ பிறந்துட்டியா? தேவன் உன்னை குறித்த ஒரு மகா பெரிய திட்டம், மகா பெரிய தரிசனம் வைத்திருக்கிறாரா? அந்த திட்டம், அந்த தரிசனம் நிறைவேறாதபடி சாத்தான் போராடுவான். இதே காரியம்
யோசேப்புடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் யோசேப்பின் மீது ஒரு தரிசனம், ஒரு திட்டம் வைத்து அதை சொப்பனத்தில் யோசேப்புக்கு காண்பிக்கிறார். God has a plan and a vision in the life of Joseph. அது நிறைவேறிடக்கூடாது, அந்த சொப்பனம் நிறைவேறிடக்கூடாது, அந்த தரிசனம் நிறைவேறிடக்கூடாது. அதற்கு விரோதமாக சாத்தான் யோசேப்பை கொலை செய்ய திட்டம் போடுகிறான். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். என்ன வார்த்தை சொன்னாங்க? அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். சாத்தானின் தந்திரங்கள் தேவன் வைத்த திட்டம், தரிசனம் நிறைவேற விடாமல் இருக்க எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். யோசேப்புக்கு விரோதமாய் செய்கிற அத்தனை காரியங்களும் பொறாமையினால்தான். தேவன் உன்னை தெரிந்து கொண்டு உன் மீது ஒரு தரிசனம், ஒரு திட்டம், ஒரு ஆசீர்வாதம் உன்னை குறித்து வைக்கிறாரா, அதுல பொறாமைப்படுவாங்க. உன்னை உயர்த்தி கொண்டு வருகிறாரா, உன்னை மேன்மைப்படுத்துகிறாரா, உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறாரா, உலகம் பொறாமைப்படும். ஏன் யோசேப்புக்கு அவ்வளவு தீமை? அத்தனையும் பொறாமையின் நிமித்தமாக. நான் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். வேதம் அப்படிதான் சொல்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த ஆண்டுல, அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வார வார விருத்தி அடைந்து மகா பெரியவனானன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தமாக பொறாமை. 14வது வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. எல்லாம் கவனிங்க, பொறாமை. வாசிப்போம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துருவங்கள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஏன் தீமை செய்கிறாங்க? எதற்காக அதை தூர்த்து போடுகிறார்கள்? எதற்காக அந்த தீமை? பொறாமை. நாம் நல்லா கவனிச்சுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு விரோதமாக எவ்வளவு தீமை செய்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்களே, எதனால் அதை செய்தார்கள்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 17வது வசனம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. நல்லா கவனிங்க, பொறாமையினால் அவனை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து கண்டு. பொறாமை. தேவ பிள்ளையே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? நீ தேவனுக்காக பிரியமாய் வாழணும்னு நினைக்கிறாயா? உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது.
உன் மீது பொறாமைப்படுவார்கள், உனக்கு தீமைக்கு மேல தீமை செய்வார்கள். நல்ல கவனிங்க. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை பகைத்தால் அது உன்னை பகைக்கிறதற்கு முன்பாகவே அது என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டாயா? தேவன் உன்னை குறித்து திட்டம் தரிசனம் வைத்திருக்கிறாரா? நீ எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அந்த நன்மை அவர்களுக்கு தெரியாது. தீமைதான் செய்வார்கள், பகைப்பார்கள். நல்ல கவனிங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஏன் எனக்கு இப்படி விரோதம், ஏன் என்னை பகைக்கிறார்கள், ஏன் எனக்கு தீமை செய்கிறார்கள் நீ நினைக்கிற? இயேசுவுக்கு அந்த தீமை செய்தாங்க. உன்னை நல்லவன் என்றோ நல்லவள் என்றோ சொல்ல மாட்டார்கள். எதில் உன்னை குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதில் உன் குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதில் உன் வீட்டில் நடக்கிற சம்பவத்தை எப்படி வெளியே சொல்லலாம்? நீ வீட்டில் எப்படி நடந்துகிட்டு இருக்க, நீ ஊழியத்தில் எப்படி நடக்கிற, ஒவ்வொரு காரியத்திலும் கண்களில் விளக்கணையை ஊத்தி உன்னை கவனிப்பார்கள். குற்றமே இல்லாட்டாலும் உன் மேல குற்றம் சுமத்துவார்கள். நல்ல கவனிங்க. எப்பொழுது நீ நல்லவன் சொல்லுவாங்க தெரியுமா? நீ மரித்த பின்புதான். நீ உயிரோடு இருக்கிறது வரைக்கும் உன் நன்மைகள், உன் நீதி, உன் அன்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு கூட்டம் உன்னை நேசிக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு கூட்டம் உன் மீது அன்பு வைக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு கூட்டம் உன்னை பகைக்கும். அது உன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு நல்லவங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆதலால் தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருவை சிநேகிதி, உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏன் சொல்கிறார்? பரலோகத்திலே உனக்கு பலன் இருக்கிறது. வாசிப்போமே, லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அதுதான் கிறிஸ்ட் லவ், அதுதான் தேவ அன்பு. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நெவர் ஃபர்கெட். ஐயா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். உனக்கு பலன் பரலோகத்தில் உண்டு. கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார், உலகம் அங்கீகரிக்காது. அவருக்கு முன்பாக நீ அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டுமே. அதற்காக தான் அந்த கிறிஸ்துவின் அன்பை சொல்லிக் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நன்மைதான் செய்தார். ஒரு கூட்டம் அவரை நல்லவன் சொன்னாங்க, உண்மைதான். ஆனா ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமா பேசினாங்க. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம்
22 முதல் 24 வரை. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். நன்மை செய்கிறார் ஐயா. பிசாசு பிடிச்ச ஒருவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறார். அவர் நன்மை செய்கிறார். வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுகிறது. தாவீதின் குமாரன் இவர்தானோ? நல்லா கவனிங்க. உங்களை நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா எப்போதும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கும். வாசிப்போம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். நல்லா கவனிங்க. பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறான். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறாயோ உன்னை தூஷிப்பாங்க, உன்னை பிசாசு பிடிச்சவன் சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லுவாங்க. பயப்படாத, கலங்காத, கவலைப்படாத. உன் பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும். நல்லா கவனிங்க. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. நல்லா கவனிங்க. ஜனங்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு. வாசிப்போம். சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், சிலர் அவரை நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரு சாரார் அவர் நல்லவன் சொல்றாங்க, அதுக்கு எதிர்த்து இன்னொரு சாரா நிற்க இல்லை, அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன். நல்ல கவனிங்க ஐயா. எது கிறிஸ்துவின் அன்பு? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10வது அதிகாரம் 20வது வசனம். அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். நல்ல கவனிங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் நன்மை தானே செய்கிறார். அவர் நன்மை செய்கிறபடியினால இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள்? அங்க பேசுறாங்க இல்லையா, கடுத்து பேசுறாங்க இல்லையா, அவங்களை நேசிக்க சொல்றாரு ஐயா. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் சொன்னாரே, உன்னை பைத்தியக்காரன் சொல்றானே அவனை சிநேகிங்கிறார். What is Christ love? நல்லா கவனிங்க. அவருக்கு தீமை செஞ்சு கையிலையும் காலிலையும் ஆணி அடிச்சு தலையில முள்முடி வச்சு சிலுவையில் அறைந்து இரத்த கோலத்தோடு கூட வேதனையின் பாதையில சிலுவையில வைத்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படி அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் லூக்கா 23:34 பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். யாரை பார்த்து இந்த மன்னிப்பின் ஜெபத்தை எடுத்தார்? துரோகிகளை, சிலுவையில் அறைந்தவர்களை, இரத்த கோலத்திலே அவரை கொண்டு வந்து நிறுத்தி அவரை மறிக்கும்படியாக சாட்டையினால் அடித்து கிழிக்கிறார்களே, அவர்களுக்காக தான் ஜெபிக்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நல்ல கவனிங்க. உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நல்லவன் சொல்ல மாட்டான் ஐயா.
செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். லூக்கா 23வது அதிகாரம் 46, 47. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி, நல்ல கவனிங்க, நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தினான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். என கருமையான தேவச்சனமே, அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு தலைவன் அவன். அவரை பாதுகாக்கும்படி நிறுத்தப்பட்டவர்கள் ஒருவன் அவன். அதிகாரத்தில் இருக்கிறவர்களில் ஒருவன் அவன். அவர் மரிக்கும் வரை அவரை நல்லவன் என்று அவன் சொல்லவில்லை. அவர் மரித்த பின்புதான் இந்த மனுஷன் மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அநேக நேரங்கள்ல உன் சத்துருவை சிநேகின்னு ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன நமக்கு தெரியாது. அதனாலதான் இயேசு அப்படியே நடந்து காண்பித்தார். எதை பிரசங்கம் பண்ணினாரோ, எதை சொல்லிக் கொடுத்தாரோ, அதன்படியாக அவர் நடந்து காண்பித்தார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும். நீ செய்யும் நன்மைக்கு மாறாக தீமை செய்வார்கள். நீ எவ்வளவுதான் நல்லவனா நடந்தாலும் நம்ப மாட்டாங்க. They won't believe. நீ நடிக்கிறாய், நீ ஏமாற்றுகிறாய் என்றுதான் சொல்லுவாங்க. உன்னுடைய பலன் பரலோகத்தில் உண்டு. அதற்கு தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, நல்லா கவனிங்க, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, அவன் தங்களுக்கு சமீபமாய் வருவொன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். யார் அதை செய்கிறார்? உடன் பிறந்த சகோதரர்கள். அவனை கொண்டு போடுவாங்கிறான். நல்ல கவனிங்க, it's very important to understand the path that Joseph was going through enmity. What is that path of enmity Joseph was going through? நல்ல கவனிங்க, பகைக்கிற ஒரு பாதைக்குள் போகிறானே, அந்த பகைத்தவர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள். அவனுக்கு துரோகம் செய்தவர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த வசனம் எவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறார்கள் என்பதை விளக்கி காட்டுகிறது. அவனுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறார்கள், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 23வது 24வது வசனங்கள். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி
அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். நல்ல கவனிங்க. தண்ணி இல்லாத குழி. வாசிப்போம். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. கூலியில போய் போட்டானுங்க. 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இவ்வளவு நேரம் வாசித்த இந்த வசனங்கள் அவன் உடன்பிறந்த சகோதரர்கள் அவனுக்கு செய்த துரோகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட துரோகத்தின் பாதையில் யோசேப்பு கடந்து வருகிறான். ஆனா ஆண்டவர் அவன் மீது ஒரு தரிசனம் வைக்கிறாரு, அவன் மீது ஒரு திட்டம் வைக்கிறாரு. அந்த தரிசனம் என்ன, அந்த திட்டம் என்ன? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். யார் அவன் முன்னால வந்து நிக்கிறாவா? நல்லா கவனிங்க. அவனை பகைச்சவங்க, அவனுக்கு துரோகம் செஞ்சவங்க, அவர்களைத்தான் ஆண்டவர் அவனுக்கு முன்னால கொண்டு வருகிறார். அதை கேட்ட உடனேயே அவங்க ஆவேசமாயிட்டாங்க. வாசிப்போம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமா பகைக்கிறான். எங்களை ஆள போறியா நீ? அது நடக்க போகுதா? அதுக்கு தானே கொலை திட்டம். வாசிப்போம் அடுத்த வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். எல்லாரும் என்னை வணங்கி நிற்கிறாங்க. God's plan, the vision upon Joseph. அவன் தகப்பன் கூட நம்பலையா. வாசிப்போம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அப்பன் கடிஞ்சுக்கிறான், நம்பல. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? நல்ல கவனிங்க. இதே யோசேப்பை தேசத்துக்கே அதிபதியாய் டாப்ல உயர்த்திடுறாரு, மேல கொண்டு போயிடுறாரு. ஆண்டவர் சொன்ன, காண்பித்த, வெளிப்படுத்தின சொப்பனோ அல்லது தரிசனத்தின்படி எல்லா சகோதரர்களும் அவன் முன்னால வந்து நிற்கிறான். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான பகுதி இது. எங்க அவன் சொப்பனை நிறைவேறும் பாப்புன்னு சொல்லி தானே வித்துறாங்க. எகிப்துக்கு போகிற இஸ்மவேலர்கிட்ட வித்துட்டாங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு நினைத்தார்களே. இன்னைக்கு கர்த்தர் அவனை சொப்பனத்தின்படி உயர்த்தி விட்டார். எல்லாரையும் போஷிக்கிறான். தேசத்திலே பஞ்சம் வராதபடி போஷிக்கிறான். இப்பொழுது அவனுக்கு துரோகம் செய்தவர்கள், அவனை பகைத்தவர்கள், அவனுக்கு தீமை செய்தவர்கள், அவனை விற்று போட்டவர்கள், தகப்பனை தாயை விட்டு பிரிய வைத்தவர்கள் முன்னால வந்து நிற்கிறாங்க. ஐயா, வாட் இஸ் கிரைஸ்ட் லவ்? உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி,
உன்னை துன்பப்படுத்துறவனுக்கு நன்மை செய். நல்ல கவனிங்க. இப்ப அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறான். அத்தனை பேரும் சத்துருக்கள், அத்தனை பேரும் துரோகம் செய்தவர்கள், அத்தனை பேரும் அவனை விரோதித்தவர்கள். ஆண்டவர் சொன்னாரே, லூக்கா 6வது அதிகாரம் 27வது வசனத்தில், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது எல்லாமே இயேசுவின் அன்பு. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று தானே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த யோசேப்புக்குள் இந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் மாத்திரமே அவன் துரோகம் செய்த சகோதரர்களை மன்னிக்க முடியும், துரோகம் செய்த சகோதரர்களுக்கு நன்மை செய்ய முடியும், அவர்களை பராமரிக்க முடியும். அவன் இருதயத்துக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் மாத்திரம்தான். அப்படி என்றால் இந்த தரிசனத்தின் பாதையிலும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்கள் என்று தானே சொல்லுகிறது. அந்த அன்பை பெற்றுக்கொள்ள, அந்த அன்பை பெற்று இந்த துரோகம் செய்த சகோதரர்களுக்கு அந்த அன்பை காட்ட கர்த்தர் இந்த யோசேப்புக்கு காட்டின பாதை என்ன, அவனை வழி நடத்தின பாதை என்ன? நோவாவுக்கு காட்டின பாதை வேற, ஆபிரகாமுக்கு காட்டின பாதை வேற, யோசேப்புக்கு ஆண்டவர் வழி நடத்தின பாதை வேற. அவனை எந்த பாதையிலே வழி நடத்தி இந்த அன்புக்குள் கொண்டு வந்தார் என்பதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன். God bless you.